பார்த்துட்டோம். சர்வீஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து ட்ரையல் ஒன்று போய் பார்த்தோம். வண்டி வந்து பரவாயில்ல, நல்லா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெக்கானிக் ஒர்க்காக நம்ம வண்டி இப்போ சர்வீஸ் விட்ருக்கோம். ஸோ கடையிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டி ரெடி பண்ணியிருக்கிறோம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம், அவங்க என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வண்டிக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம கேரேஜ் கிட்ட வந்திருக்கோம். அண்டு இந்த வண்டி பாருங்கள், இதுதான் நம்ம வண்டி. இது அண்ட் இந்த வண்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். இவங்க சொல்லுவாங்க என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு வண்டியில் அப்படின்ட்டு. அண்ட் இந்த வண்டியில் நம்ம என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். ப்ரோ, இந்த வண்டியில் என்னென்ன வேலை இருந்துச்சு? இதெல்லாம் கிளச்சு அண்டு இந்த 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணினே இருந்தோம். ஆயில் லெவலும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அது என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு? இது இந்த ஆயில் சீலா? இது என்ன யூஸ்? இது அது ஆயில் வெளியே லீக் ஆகாமல் இருக்குதா? ஆனால் இது என்ன? இது ஆயில் சீல். ஆயில் சீல் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த வண்டியில் இன்னும் என்னென்ன வேலை இருக்கா? இது மட்டுமா? பெல்ட்டும் போடுது. சரி, என்ன ஆயிடுச்சு? இது பெல்ட்டும் போயிட்டு இருந்துச்சா? சரி, இது போனால் பிக்கப் கம்மியாகும். இப்போ பெல்ட்டு போச்சுன்னா பிக்கப் கம்மியாகிடுமா நமக்கு? இப்போ இந்த புது பெல்ட்டா இது? சரி சரி. எந்தெந்த 2 வீலர்லாம் பண்ணுவீங்க? வண்டி பேர் ப்ரோ? வண்டி பேர் எல்லாம் 2 வீலர் பண்ணுறோம். புரியல? எல்லாமே பண்ணுறோம். எல்லாம் பண்ணுறீங்களா? ஓகே. இது என்ன ப்ரோ? இது பெல்லு. பெல்லு பெல்லு. இப்போ இந்த ஆயில் லெவல்லாம் நமக்கு கம்மியாகாதா? 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம டாப்அப் பண்ணினே இருந்தோம். ஆகாதா? இப்போ நம்ம ப்ரோ வந்து நெட்டு டைட் பண்ண போகிறாரு. ப்ரோ அழுத்து ப்ரோ. அழுத்திட்டா இருப்பா. ஆயில் அடிச்சுடுது. இன்ஜின் ஆயில் லீக் ஆகின்னு இருக்குது அதெல்லாம். ஆமாம், லீக் ஆகிடுது. तू बोल அண்ட் ஃபைனலாக நம்ம வண்டி சர்வீஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வீட்டாண்ட வந்துருக்கு. அண்ட் சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் என்னென்ன சர்வீஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அண்டு இந்த பெரிய கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹெட்டு பேர் இருக்கும் அது போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இதாக இருந்தேன். அதுக்கப்புறம் மெக்கானிக் வந்து நம்ம தம்பி தான், அவங்கள்ட்ட கொடுத்து ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொன்னேன். அவங்க வந்து இந்த ஆயில் சீல் இருக்கு இல்லையா, ஸோ அது போயிட்டு இருக்குது, அது மாற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பெல்ட்டு அண்ட் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம வண்டிக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வண்டியோட வேலை வந்து மெக்கானிக் ஒர்க்கில் எல்லா வேலையும் முடிஞ்சு. அண்டு சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதுவும் முடிஞ்சுனாக்கா வண்டி இந்த எலக்ட்ரிஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது, ஒயரிங் அந்த லைட் ஒர்க்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி லைட் அண்டு இன்னும் டெக்கரேஷன் பண்ணோம். ஸோ இப்போ வண்டி நம்ம வீட்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்மளுக்கு காமிக்கிறோம். அண்ட் நம்ம வண்டியில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இந்த சேக்கப் ஜார் இருக்கு இல்லையா, ஃபோரக், ஸோ இந்த ஃபோரக் வந்து நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம மிரர் இல்லாத காரணம் என்னன்னாக்கா இந்த மரம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இதுவும் மாற்றிட்டோம். இன்ஜின் ஆயில் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாப்அப் பண்ணியிருந்தோம். அண்டு அதுவும் இப்போ நமக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். அண்டு இந்த டிசம்பர் 31 தான் நம்ம சர்வீஸ் விட்டோம். அண்ட் இப்போயே வண்டி பார்த்தோன்னாக்கா டக்குன்னு முடிச்சுட்டாங்க வேலைலாம். கிளச் டோரு அண்டு பெல்ட்டு, ஆயில் சீலு அண்ட் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருந்துச்சு, அதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துன்னு போய் ஓட்டி பார்க்குறது தான். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் நம்ம டாப்அப் பண்ணியிருந்தோம். அது வந்து இப்போது அந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வண்டி வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நம்ம வீட்டாண்ட வந்திருக்கு. இருங்க இது என்ன எப்படி வண்டியோட முன்ன இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்க, வண்டியோட சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். அண்ட் இந்த மீட்டரெல்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ இதுவும் ஒர்க் ஆகுது. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு தனி டிஃப்ரென்ஸ் தெரியுது. சரிங்க, இந்த நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ வண்டி ரெடியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணதில் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள் விட்டுருக்காங்க. அண்ட் அதுவும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மகிட்ட இந்த இடத்துல மிரர் ஒன்று இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த மிரர் இல்லை. இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுனுக்குறோமா, அண்டு பின்னாடி எந்த வண்டி வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. சப்போஸ் நம்ம பார்க்கணுன்னா நம்ம திரும்பி தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி என்னவோ அதை நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா மிரர் இல்லாமல் நம்மளால் போக முடியல. இப்போ வண்டி சர்வீஸ் பண்ணதில் பரவாயில்ல. இப்போ வந்து பாருங்க வண்டி எப்படி போயின்னு இருக்குங்க. வண்டி இப்போ சர்வீஸ் பண்ணதில் வண்டி பாருங்க எந்த எத்தனை ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. சர்வீஸ் பண்ணதில் வண்டியெல்லாம் ஒர்க் ஆகுது, முள்ளு பரவாயில்ல. வண்டி இன்னும் அழுத்தினா போகும். அண்ட் நம்மகிட்ட மிரர் இல்லாதனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு வரோம். பாருங்க இந்த மாதிரி இடத்துல தான் மிரர் நமக்கு தேவை. ஏன்னா இப்போ இந்த வண்டியை விட்டு இன்னொரு வண்டிக்கு நம்ம பாஸ் ஆகணும்னால மிரர் பார்த்து தான் நம்ம போகணும். அப்புறம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுமையாக போகும். நம்ம 2023 வந்து நம்ம எவ்வளவோ சந்தோஷங்கள் அனுபவிச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாம் இருந்தோம். அண்ட் இப்போ வந்து 2024 முடிய போகுது. இந்த எண்டில் நான் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நம்ம கூட இருந்தோம் நம்மளை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் விட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து தனியாகிட்டோங்க. நம்ம கூட இருந்தோம் நம்மளை பற்றி புரிஞ்சிக்காம இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ தனியாகிட்டேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அதை வந்து நான் இப்போ தனியாக பண்ணினுக்கிறேன். சப்போஸ் உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்சாலும் நான் முயற்சி பண்ணி நமக்கான பேர் ஏதாவது ஒன்று எடுக்கணும். இந்த மாதிரி ரைடு பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளால் முடிஞ்சாலும் நம்ம முயற்சி பண்ணுறோம். சப்போர்ட் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 2024 நமக்கு முடிஞ்சாலும் சப்போர்ட் கிடைச்சுன்னு தான் இருக்குது. ஸோ இன்னும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா இது வந்து என்னோட முயற்சியாலையும் அண்ட் நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள், அதுவும் தாங்க. ஸோ இன்னுமே நான் வந்து முயற்சி பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னும் ரைடு பண்ணணுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்சா நான் பண்ணிட்டு போயினே இருப்பேன். அதில் காமெடியாக பண்ணுறாங்களா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கே புரியும், போய் முயற்சி பண்ணாலும் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்து நம்ம பொறுமையாக போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஊரெல்லாம் ரயிலெல்லாம் எப்படி வேணாலும் பண்ணிடலாம். ஸோ நமக்கான என்ன ஒரு இதுனா யாருக்கு எந்த ஒரு இதுவும் ஆகக்கூடாது. ஸோ நம்ம சேஃப்டியும் பார்க்கணும். சப்போஸ் ஆப்போசிட்டில் வராங்க ஸோ அவங்களும் நம்ம பார்த்து பொறுமையாக தான் பார்த்து போகணும். அண்ட் இந்த மாதிரி இருந்தாங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, சும்மா ஸ்லோ பண்ணி லைட்டாக ஹார்ன் அடிச்சா போதும், அவங்களையும் நவுந்துருவாங்க. அவ்வளோதாங்க. அவங்க இப்போ சென்டராக போயிருந்தாங்க, இப்போ லைட்டாக ஹார்ன் அடிச்சா அவங்களையும் நவுந்துட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் இதே மாதிரி நம்ம அந்த ட்ராக் போனோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் தான். அதெல்லாம் வண்டி எதுவும் தாண்ட மாட்டேங்குது.
ஆண்ட விட்டுருவோமா? ரோடு நான் இப்படி போட்டுக்கிறோம். ஒரு வழியாக நாம் வண்டி சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இதில் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதெல்லாம் இன்னும் நம்ம முடிக்கணுங்க. வண்டி முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்ன வந்து வண்டி ஃபுல்லாக ஒரு 70 அந்த மாதிரி தொட்டாவே வண்டி வந்து வைப்ரேட் ஆகி இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த ஃபீலிங் இல்லை. அண்ட் இதில் இன்னும் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்குது. எலக்ட்ரிஷியன் ஒர்க் அண்ட் இது ஸ்டிக்கரிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணோன்னாக்கா வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டோம், சர்வீஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து ட்ரையல் ஒன்று போய் பார்த்தோம். வண்டி வந்து பரவாயில்ல, நல்லா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் வந்து இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் அப்போ சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து டிசம்பர் 31. ஸோ நியூ இயர் செலிப்ரேட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணிக்கோங்க. ஓகேங்க. நான் வந்து இந்த வண்டியோட இன்னும் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்க. பார்த்து சேஃபாக பத்திரமா இருங்க. நம்ம சேனல் அப்போ சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க.